எங்க ஆரம்பிச்சது பாருங்களேன், 10th ஃபெயில் ஆகி அங்கேருந்து துணிக்கு போய் துணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி, அது ஃபெயில் ஆகி அங்கேருந்து சினிமாக்குள்ளே வந்து சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி, அதுவும் ஃபெயில் ஆகி, நடிகனா 5 படமும் ஃபெயில் ஆகி, இப்படியே லைஃப்பில் போயிட்டு இருக்கும்போது முதுகில் 3 ஆப்ரேஷன் ஆரம்பிக்குது இந்த கெரியர் இந்த டைமில். இப்படியே லைஃப் போயிட்டு இருக்க ஒவ்வொரு கட்டமாக பார்த்து பண்ணுறாரு. ஆனால் அடி மேலே அடி இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஆனந்த பூங்காற்றின்னு ஒரு படம், அவர் வந்துட்டு காஜா மொய்தீன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, கார்த்திக் சாரும் அஜித்தும் நடிக்கிறாருன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது வந்துட்டு சொல்கிறாரு, சேம் இதே தான், பெட் ரிட்டனு ஆப்ரேஷனு படுத்துடுறாரு. மனுஷன் சொல்கிறாரு, சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது வந்துடுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய கடனில் இருக்கிறாரு. அந்த கடனை கொடுக்குற மாதிரியான ஒரு சம்பளத்தை வந்துட்டு காஜா மொய்தீன்கிட்ட கேட்குறாரு. காஜா மொய்தீன் கொடுத்துட்றாரு. சம்பளத்தை வாங்கின 10 நாள்லேயே வந்துட்டு மனுஷன் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆப்ரேஷன் சொல்லி படுத்துடுறாரு. சொல்கிறாரு, சார் நான் கொஞ்சம் நாளில் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கன்னு. பட் அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, காஜா மொய்தீனுக்கு வேறு சில ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த படத்தை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னும் போது பிரசாந்தை உள்ளே போட்டு ஒரு போஸ்டே அடிச்சு விட்டிடுறாங்க. போஸ்ட் அடிச்சோடனே ரொம்ப வருத்தப்பட்டு, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு, ஒரு ட்ரெஸ்ஸு, அதே ட்ரெஸ்ஸோடவே அப்படியே வந்துட்டு ஒரு டிரைவரை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு நேராக காஜா மொய்தீன் சார் ஆஃபீஸுக்கு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, மீண்டு வந்துடுவேன் சார், வரமாட்டேன்னு நினைக்காதீங்க, வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்கிட்ட பேசி, அப்புறம் சரி சார் நம்ம பண்ணுவோம் அந்த படத்தைன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் திருப்பி ஆனந்த பூங்காற்றின்னு அந்த படம் பண்ணுறாரு ராஜ்கபூர் சார் டைரக்ஷனில். அந்த படமும் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படம். இப்படி ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு சினிமாவில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு தன்னுடைய ட்ரீமான ரேசிங்க அதுக்கு பணம் சேர்த்தணும். இவரு நீங்க இப்போ அவர் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்காருல, ஒரு துபாயில் வந்துட்டு ஒரு மோட்டர் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து டூரிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், கல்வி ஞானத்தை வளர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஒரு கான்செப்டில் பர்ஃபெக்டாக இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் வந்துட்டு தன்னையே நம்பி இருந்த ரசிகர்கள் முட்டாளாயிடக்கூடாதுன்னு 2011 எல்லா விதமான ஃபேன் கிளப்பையும் டிஸ்மேண்டில் பண்ணி டோட்டலாக தூக்கி போட்டு அவன் பொழப்ப பாருன்னு சொல்லி விட்டதுன்றது இருக்குல்ல, இதுக்கு அவர் இன்னும் எத்தனை வருடம் கொடுக்கலாங்க.